இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். முடக்குவாதம் இது ஒரு கிரானிக் ஆட்டோஇம்யூன் டிசீஸ். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் மோஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ரிக்கலாக பாலிஆர்த்ரைட்டிஸ் இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஜாயிண்ட் பாதிக்கப்படுதுன்னா அதே பக்கம் அடுத்த பக்கம் இருக்க ஜாயிண்ட்டும் பாதிக்கப்படும். இப்போ நீ ஜாயிண்ட் பாதிக்கப்படுது ஒரு சைடு அப்படின்னா அடுத்த சைடு உள்ள நீ ஜாயிண்ட்லேயும் பாதிப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரே ஒரு ஜாயிண்டில் மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்க மற்ற ஜாயிண்ட்டுகள்லேயும் பாதிப்பு ஏற்படும். அதுதான் பாலிஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட ஜாயிண்ட்ஸ் பாதிக்கப்படுறது. இப்போ பார்த்திங்கன்னா நீ ஜாயிண்ட் மட்டும் இல்லாமல் ரிஸ்ட் ஜாயிண்ட், எல்போ, ஷோல்டர் இது எல்லாமே பாதிக்கப்படலாம். பொதுவாக இதில் அதிகமாக ரிஸ்ட் ஜாயிண்ட்லேயும் ஃபிங்கர்ஸ்லேயும் அதிக பாதிப்பு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் ஜாயிண்ட்ஸில் வந்து பெயின் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும், ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஸ்டிஃப்னஸில் முக்கியமாக மார்னிங் ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம படுத்திருக்கிற பொசிஷன்லேருந்து அடுத்த பொசிஷனுக்கு மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப சிரமப்பட்டு தான் நம்ம எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு 1 hour கூட தூங்கி எந்திரிச்சு இயல்பு நிலைக்கு மாறுறதுக்கு 1 hour கூட ஆகுது. போன்ஸில் டிஃபார்மிட்டிஸ் வரும். நமக்கு ஸ்வெல்லிங் இருக்கனால, ஸ்டிஃப்னஸ் இருக்கனால நமக்கு போன்ஸோட அந்த போஸ்டர் வந்து மாறும். இதை நம்ம கைகளில் நல்லாவே பார்க்கலாம். ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டிஸ் வரும். இதில் கைகள் வந்து நார்மலாக இல்லாமல் வளைஞ்சு நெளிஞ்சு காணப்படும். ஜாயின்ட்ஸ் சார்ந்த ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அடிக்கடி ஃபீவர் வர்றது, பசி இல்லாமல் இருக்கிறது, ரொம்ப சோர்வாக இருக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு இந்த டிசீஸில் பார்க்கலாம். பொதுவாக முடக்குவாதம் வரும்போது ஜாயின்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம தோள்களில், கண்களில், நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில், கார்டியாக் சிஸ்டமில் எல்லாத்துலேயுமே பாதிப்பு இருக்கும். மசில்ஸ்லேயுமே பாதிப்பு இருக்கும். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக சித்தாவில் முடக்குவாதத்தை குறைக்கக்கூடிய அற்புதமான மூலிகைகள் இருக்குது. அதன் மூலயமா அதை இன்டர்னல் மெடிசனாக கொடுத்து எக்ஸ்டர்னல் தெரப்பி கொடுக்கும்போது நல்லாவே இதை கண்ட்ரோல் பண்ணலாம் இன்ஃப்ளமேஷனை. மேலும் ஸ்டிஃப்னஸை குறைக்கிறதுக்கு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் சொல்லித்தரது மூலயமா, சின்ன சின்ன யோகாசனா செய்ய வைக்கிறது மூலயமா அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியை நம்ம உருவாக்கி தர முடியும். இன்ஃப்ளமேஷனை நல்லா குறைக்கிற மாதிரியான உள்ளுக்கு மெடிசன்ஸ் எடுத்து சரியான எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முடக்குவாதத்தை நம்ம நல்லாவே மேனேஜ் பண்ண முடியும். இடம் MS சித்தா சிகிச்சை மையம், அகத்தியர் தோட்டம், அரசு மேல்நிலைப்பள்ளி அருகில், கல்பகனூர், ஆத்தூர், சேலம் 636109. தொடர்புக்கு 9952831756.